ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கஜாஃபா அப்படின்னு ஒரு மிக்சர் கிரைண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, அன்பாக்சிங் ரிவ்யூ. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க போல். ஸோ இது எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து டிமார்ட்டில் தான் வாங்கணும். ஸோ டிமார்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 999. ஸோ இதோட மாடல் வந்து SBL 216AB அப்படின்னு சொல்லிட்டு மல்டி ஃபங்க்ஷனல் ஜூஸர்னு கொடுத்துருக்காங்க. நேம் வந்து கஜாஃபா. இதில் நிறைய வந்து பிராண்ட் நமக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேறு மாடல்ஸில் இருக்குது, இன்னும் நிறைய ரேட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷினோடு சேர்ந்து ஒரு சின்ன ஜார் வருது, அப்புறம் ஒரு பெரிய ஜார் வருது, அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 400 வாட்ஸு. ஸோ இந்த யூசர் மேனுவல் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது மிஷின் நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த பாட்டம் நல்ல வெயிட்டாக இருக்குது. இங்கே வந்து நல்ல ஒரு ஆஷ், நல்ல ஒரு பிளாக் கலர். இங்கே வந்து நல்ல ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்குது, கஜாஃபா நேம் எழுதியிருக்கு. அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் வந்து அந்த ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த கேப் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்புறம் இதிலே வந்து ஒரு அட்டாச்டு ஒயர் கொடுத்துருக்காங்க. இது 400 வாட்ஸு. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அப்படி திருப்பிட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். நமக்கு மிஷின் நல்லாயிருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. ஸோ மிஷின் பயங்கர வெயிட்டாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. பட் ஆனால் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து இப்படி லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது இதோடு சேர்த்து தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா காய விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மறுபடியும் அதில் போட்டு அரைக்கணும். ஸோ இது ஒன்று. இதில் வந்து நம்ம நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிற மாதிரி ஏதாவது ட்ரை பவுட்ரெலாம் நம்ம இதில் அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது. ஸோ நார்மல் மிக்சர் ஜார் மாதிரி தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருந்தது. இதில் கொடுத்துருக்க இந்த யூசர் மேனுவலில் படித்தா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் இது வந்து டீட்டெயிலாக அவங்க ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தண்ணி படலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக சாப்பாடு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு நம்ம அடித்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சின்னது வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணுறதுக்கு, இந்த பெருசு வந்து ஸ்மூத்தீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர்ஃபுல் இந்த 400 வாட்ஸ் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் மோட்டர்லாம் செஞ்சது. அண்ட் வந்து யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட், மிக்ஸ், பிளெண்ட், மேக், ஸ்மூத்தீஸ், ஐஸ் க்ரஷ் அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதோட MRP பார்த்திங்கன்னா 1100 போட்டிருக்காங்க. நமக்கு வந்து டிமார்ட்டோட ப்ரைஸ் 999 தான் வருது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஒயரை மாட்டிக்கிறேன், பட் ஆனால் இன்னும் நான் ஸ்விட்ச் போடலை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இதில் நம்ம நிரப்பிக்கணும். இதில் என்ன வேணுமோ இதில் போட்டுட்டு இந்த மாதிரி தான் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இப்படி திருப்பி இருக்கக்கூடாது, கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. ஸோ நார்மல் மிக்ஸி ஜார் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குல்ல நமக்கு, ஸோ இந்த இடத்துல நம்ம உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு நம்ம லைட்டாக ரைட்டில் டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணால் நல்லா வந்து உட்காந்துரும். இப்போ வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இதுதான் இதோட சவுண்டு. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஆன் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம நல்லா வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். நல்லா ரன் ஆகுது. ஸோ சூப்பராக ரன் ஆகுது. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணணும். ஸோ நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னால்
ஸோ இது இந்த மாதிரி திருப்பிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், இல்லைன்னா நமக்கு கொட்டிடும். இதையும் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் மிக்சர் கிரைண்டரில் நம்ம வாஷ் பண்ணுவோம்ல பேக் சைடு, ஸோ அது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ரப்பர் டைப்பில் இருக்குது. ஸோ அதே போல் நான் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குல்ல, அதை வந்து போட போகிறேன். ஸோ அந்த ஹோலில் வச்சுட்டு ரைட் சைடில் நம்ம டர்ன் பண்ணிட்டோன்னா நல்ல லாக் ஆன மாதிரி ஒரு க்ரிப்பாக இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கணும். இதிலே நமக்கு ப்ரிகாஷன் கொடுத்துருக்காங்க. டோன்ட் ப்ரெஸ் ஆப்ரேஷன் ஸ்விட்ச் வித் ஹேண்ட், அன்பிளக் பிஃபோர் க்ளீனிங் வித் சாஃப்ட் கிளாத். இது வந்து சாஃப்ட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பர்டிகுலர் மிஷினை மட்டும். இதை வந்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது பொருள் போட்டு அரைச்சி காட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாகவே நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. ஸோ ப்ளஸ் வந்து என்கிட்ட அட் ப்ரெசென்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லாதனால அதில் ஸ்மூத்திஸ் எதுவும் செஞ்சு காட்ட முடியல. இதில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிரைண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு மிஷின் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே நம்ம வைக்கிறது, இது போட்டால் தான் இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த நாப் வந்து இதில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் திருப்பும் போது தான் வந்து ரன் ஆகும். ஸோ இது இருந்தால் தான் இது ரன் ஆகும். இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். கீழே உடஞ்சிருச்சுன்னா இதில் வெளியில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லை, இது இந்த மாதிரி அழகாக வந்து உட்காரும், இந்த மாதிரி நின்றுக்கும். கீழே சர்ஃபேஸில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறனால அழகாக ஃப்ளாட்டாக அப்படி இந்த மாதிரி உட்காந்துக்கும். ஸோ இது இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணும் போது இப்படியும் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்து வெளியில் எடுத்து வச்சு க்ளீனாக வாஷ் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். இந்த பக்கெட் இருக்குல்ல, லைட்டாக இது வந்து லைட்டாக அழுத்துனீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இது தனியாக நல்லா பிரிஞ்சிடும். இது ஒன்று. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் தான் இதில் போட்டு நம்ம உட்கார வைக்கும் போது ஈஸியாக ஸ்டஃப்பாக உட்காந்துக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பரையும் நீங்கள் அழகாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்ஸ்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி. இப்போ இதை வந்து எப்படி நம்ம உட்கார வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்குல்ல, அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு அரைப்போம்ல, அந்த சைடில் வந்து லேசான, அதாவது சின்ன அந்த இதை வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த பக்கத்தை பெருசாக வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸி வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது தொலைஞ்சிச்சுன்னா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் ஒரு 90% வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே ஒரு 10% வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் 90% கிடைக்கும். நிறையா இந்த அந்த ஜார்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்களா, அந்த கடைங்களில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து இதுக்குள்ளே எப்படி ஸ்டஃப் பண்ணணும்னு காட்டுறேன். இது வந்து இந்த பக்கெட் வந்து எதுவுமே இருக்காது, ரிட்டன் எதுவுமே இருக்காது. இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா இது எழுதியிருக்கும், ABS B3 இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இந்த பக்கெட்டு எம்டியாக இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த பக்கெட்டு எழுதியிருக்குல்ல, ஸோ இந்த பக்கெட் வந்து அண்ட் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். இங்கிட்டு வந்து எம்டியாக இருக்க பக்கெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரியெல்லாம் போட்டிருக்கும். இந்த பக்கெட் நம்ம போட்டால் தான் இந்த ரப்பர் போய் உட்காரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வரி போட்டிருக்குல்ல, இந்த வழியாக தான் நம்ம வந்து இது இன்சர்ட் பண்ணணும். இந்த மோட்டர் இருக்குல்ல, உள்ளே போய் உட்கார மோட்டர், அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். எதுவும் பண்ண வேணாம், போட்டு லைட்டாக வந்து 2 விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே போதும், அழகாக போய் உட்காந்துரும். சரிங்களா? அவ்வளோதான், உட்காந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுக்கணும்னா இதை நம்மளோட விரலை வச்சு லைட்டாக அழுத்தினாவே வெளியில் இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா இது ரப்பருன்றனால அவ்வளோ ஈஸியாக இருக்குது. மறுபடியும் இந்த வரி போட்ட பக்கெட்டை நம்ம நல்லா அழுத்தி விட்டோம்னா கடைசி வரியில் போய் அழகாக இந்த மாதிரி உட்காந்துரும். 2 விரலை மட்டும் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இதில் நம்ம ஏதாவது போடணும்னா, நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் பொட்டுக்கல்லை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. ஏன்னா இது வந்து சும்மா சாம்பிளுக்காக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ ஸ்வீட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த பக்கெட், இந்த ஸ்டீல் சைடு இருக்குல்ல, அந்த சைடு வச்சு நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடணும். ஸோ டபுள் டைம் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி திருப்பிட்டு
இந்த பக்கெட்டை வச்சுருங்க. இந்த ஹோல் இருக்குல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலில் இங்கே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் டர்ன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நின்றுச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். நான் எதுவுமே பண்ணலை, பாஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலை. அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக ரிவ்யூ காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். லைட்டாக இப்படி லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி இந்த நாப் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா நம்ம இப்படி வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இது இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக 2 தட்டு தட்டுங்க. ஏன்னா இந்த பக்கெட் இருக்கிறதெல்லாம் கொட்டணும்ல, லைட்டாக 2 தட்டு தட்டிட்டு இது எப்பயும் போல் அப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மறந்து கூட அப்படியே ஓப்பன் பண்ணிடாதீங்க. இல்லை நமக்கு வந்து இதில் இருக்கிறது அப்படியே இருக்கணும், நமக்கு இந்த ஜார்லேருந்து மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் லேட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் அப்படியே கீழே வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துரும். அண்ட் இன்னொன்று வந்து இதுக்கு வந்து நிறைய அவைலபிள் கிடைக்கும். அமேசானில் வந்து இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடிக்கு பதிலாக வந்து நிறைய இந்த ரப்பரில் வந்து சில இதெல்லாம் வந்திருக்கு, சிலிக்கானில். ஸோ அது வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது பாருங்களேன். நல்ல சாஃப்டாக சூப்பராக அரைப்பட்டிருக்கு, நல்லா அரைப்பட்டிருக்கு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது, சூப்பராக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வரப்பொருள் இதை அரைச்சிக்கலாம், அதில் வந்து ஸ்மூத்திஸ் பண்ணிக்கலாம் பெருசில். பட் என்ன கேட்டால் தண்ணி பொருளை வந்து யூஸ் பண்ணுறதை அதிகமாக குறைச்சிக்கலாம். அப்படி நமக்கு தண்ணி பொருளை குறைக்க நமக்கு லைஃப் நிறைய வரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான், யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.